வழக்கமாக ஒரு தியேட்டர் விட்டு வந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு வெளில வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, படம் நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏதோ பேசுவாங்க. ஆனால் பிஜிஎம் நல்லா இருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்குங்கிற அந்த ட்ரெண்டே அணியோட பீரியடுக்கு அப்புறம் தான் வந்தது நான் நினைக்கிறேன். நான் ரொம்ப சோர்வாக இருக்கும்போதெல்லாம் அணியோட விக்ரம் பிஜிஎம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே நான் ட்ராவல் பண்ணுவேன். அனிருத், நீங்கள் பியூட்டிஃபுல்லான சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆல்ரெடி சாங்ஸ் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, பிஜிஎம்மும் பண்ணிட்டு இருக்கீங்க. ட்ரைலரில் பார்த்தீங்களா, அந்த பிகினிங்கில் நான் கொடுத்த ஒரு ட்ரைலரை அந்த லா லாலான்னு பண்ணும்போது அதோட கலரையை மாற்றிட்டார். ஸோ அதுதான் நான் விஜய் சாரோட ஒர்க் பண்ணும்போது ஒரு டைலாக் பேப்பர் கொடுத்தோன்னா அந்த டைலாக் சினிமாவை ஷூட் பண்ணும்போது வேற ஒரு ஃபீல் கிடைக்கும். அனிருத்துக்கிட்ட நான் பார்க்குற ஒரு மேஜிக் நம்ம தான் ஷூட் பண்ணியிருப்போம், நம்ம தான் எடுத்திருப்போம். அதே மியூசிக்கை ஒரு பிஜிஎம் போட்டு எலிவேட் பண்ணும்போது அது வேற லெவலில் இருக்கும். செப்டம்பர் 5 அணியோட மேஜிக்கை நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ அணி. நிறைய படங்கள் உங்கள் பிஜிஎம்னால ஓடி இருக்கு. இந்த படம் உங்கள் பிஜிஎம்மும் சேர்த்து ஒரு பெரிய மகுடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.